உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மூவொரு இறைவன் பெருவிழா 31/5/2026 திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது மூவொரு இறைவன் பெருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. மறைபொருளாய் மனித அறிவுக்கு எட்டாதவர் மூவொரு கடவுள். கடவுள் உலகை படைத்து உலகின் மீது அன்பு கொண்டார். தம் மகன் இயேசு வழியாக உலகை மீட்டார். தூய ஆவி வழியாக உலகை புனிதப்படுத்துகின்றார். கடவுள் அன்பு செய்த இஸ்ராயேல் மக்கள் கிறிஸ்துவுக்கு முன் மோசேயால் வழிநடத்தப்பட்டனர். புதிய ஏற்பாட்டில் இறைமகன் தம்மையே பலியாக்கி நம்மை மீட்டார். நாம் மனித நேயத்துடன் வாழ மூவொரு இறைவன் வழிகாட்டுதல் நமக்கு தேவை. மூவொரு இறைவன் நாம் உறவின் மக்களாக வாழ விரும்புகின்றார். கடவுளால் அன்பு செய்யப்படும் நாம் நம் கண்ணெதிரே காணும் மக்களையும் ஏற்றத்தாழ்வுகள் இன்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் குடும்பங்களிலும் நம் சமுதாயத்திலும் அன்பு உறவின் விதையாக மாற வேண்டும். பிரிவினை அகற்றி அன்பில் ஒன்றுபட்டு வாழ்வோம். இறை அன்பை பெறுவோம். முதல் வாசகம். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34 இறை வார்த்தைகள் 4b முதல் 6 மேலும் 8 முதல் 9 முடிய. முதல் வாசக முன்னுரை. மேகத்தினின்று இறங்கி வந்த ஆண்டவர் மோசேயின் முன்னிலையில், நானே இரக்கமும் பரிவுள்ளமும் கொண்ட இறைவன், பேரன்பும் நம்பிக்கைக்கும் உரிய இறைவன் என்றார். உடனே மோசே தரைமட்டும் தாழ்ந்து வணங்கி, உம் மக்களாகிய இஸ்ராயேல் மக்களின் பாவத்தை மன்னித்து உமது உரிமை சொத்தாக்கி அருளும் என்று மன்றாடினார். பாவிகளாகிய நம்மையும் கடவுள் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் என்று கூறும் விடுதலை பயண நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 11 முதல் 13 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுல் கொரிந்து நகர மக்களுக்கு கூறிய 2ஆம் திருமுகத்தின் வாழ்த்து செய்தியாவது: உங்கள் நடத்தையை சீர்படுத்தி மன ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியாய் வாழுங்கள். அப்பொழுது கடவுள் உங்களோடு இருந்து அன்பும் அமைதியும் அளிப்பார். ஒருவருக்கொருவர் வாழ்த்து கூறி அன்பில் வாழும்போது இயேசுவின் அருளும் தூய ஆவியின் நட்பும் உங்களோடு என்றும் தங்கியிருக்கும் என்று கூறுகின்றார். வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாகுக. அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 16 முதல் 18 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. தந்தை மகன் தூய ஆவி வழியாக ஆசீர் வழங்கும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பியருளும். அவர்கள் மூவொரு இறைவனின் வழிகாட்டுதலை பெற்று நல் ஆயர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாட்டில் அன்பும் அமைதியும் வழங்கும் அன்பு இறைவா, எம் நாட்டின் மத்திய மாநில ஆட்சியாளர்கள் ஜாதி மத மொழி வேறுபாடுகளை களைந்து நல்லாட்சி புரிந்திட வேண்டுமென்றும் அனைத்து மக்களுக்கும் நல்ல பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கை கொள்வோரை நலன்களால் நிரப்பும் அன்பு இறைவா, மூவொரு இறைவன் அருளும் அன்பும் வழிகாட்டுதலும் எங்கள் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் உருப்பெற வேண்டுமென்றும் நாங்கள் சுயநலம் நீக்கிடவும் உதவும் நல்மனதை தந்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று ஆசி வழங்கிய அன்பு இறைவா, புதிய கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்க இருக்கும் எம் குழந்தைகளை மாணவ மாணவிகளை
இளையோர்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் பெற்றோர்களின் ஆசிரியர்களின் நல் வழிகாட்டுதலை பெற்று நல்ல முறையில் கற்று தேர்ந்திட வேண்டுமென்றும் இறை ஞானத்திலும் நற்பயிற்சி பெற்றிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களை வளப்படுத்தும் அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்பு மகிழ்ச்சி பெருகிட வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகம் தந்திட வேண்டுமென்றும் குடும்ப தலைவர்கள் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியும் இறைமனித உறவில் வாழ வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.